எலெக்ஷன் வருது, இதுக்கு காசு கொடுத்தா அன்னைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி உங்களுக்கு 3 மாசம் காசு வரவே வராது. ஏன்னா எதிர்பார்த்து காசு கொடுத்தாங்கன்னா இது அறிவிச்சது நிறுத்திடுவாங்க, உங்களுக்கு கைக்கு வராது. அதனால உங்களுக்கு முன்னாடியா இந்த பண்டை 3000 போட்டு இந்த ஜனத்தங்களுக்கு ஒரு 2000 சேர்த்து சாப்பிடட்டும் மக்கள் அப்படின்னு சொல்லி போட்டுங்கிறாங்க. சங்கத்து காசு என்ன பண்றது, பஸ் காசு பாடி போனோம்னா நாம அப்ப பஸ் விட்டுங்கிறாரு. போறங்க போய் காசு எடுத்து வந்து சங்கத்து கட்டி போறோம். என்ன போயிடும் நமக்கு ஓடுங்கப்பா, ஓட்டு சுரினப்பா, ஓடுங்க ஓட்டு. தருமபுரி மாவட்டம் பாப்பரெட்டிப்பட்டி தாலுக்கா மோக்கனூர் பஞ்சாயத்து தின்னப்பட்டி முத்தம்மா. ஒரு குடும்பத்துல ஒரு டாக்டர் ஆகணும்னா, ஒரு கரண்ட் வாங்கணும்னா குதிரை கொம்பு மாதிரி. இன்னைக்கு போத கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க பிள்ளைங்க மக்கள் சீட்டு வாங்கிடுச்சுங்க. யாரால ஆனது? அண்ணன் தளபதியால ஆனது. டாக்டர் எப்படி வந்துச்சு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏழை எளிய மக்கள். இன்னைக்கு கரண்ட் எப்படி வருது ஒண்ணுமே தெரியாது. கண்ணை மூடி கூலி செஞ்சுட்டு வந்து தேவ சீமனால கழிச்சு படுக்க வச்சு படிக்குங்க. இன்னைக்கு கரண்ட் ஒளிவிளக்கு ஏற்றி வைத்த கடவுள், அதை நினைச்சு நம்ம சொல்லக்கூடாது. நான் போடும் சொல்ல மாட்டேன், அதை நினைச்சுதான் நம்ம செய்யணும். இன்னைக்கு அவரு இல்லைன்னா நம்ம இல்லை. போயிட்டு பொழுதுனிக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு சிவனேன்னு வந்து ஓட்டல கொள்றாங்க. போடி என்ன பண்ணலாம், அடுப்பாக்க ஒரு வேற கூட இல்லை. அடி போடி என்னாடி ஆகி போச்சு. நம்ம அப்பதான் கேஸ் கொடுத்துங்கிறாங்க. 10 வருஷம் சத்திரம் காய் போகுது. நமக்கு என்னாடி வேசனம்? போட்டு உக்காந்து கேஸ் போட்டு இப்படி உக்காந்து டிவி போட்டுக்கிறது. யார் கொடுத்த டிவி? அப்ப கொடுத்த டிவி. எல்லாத்தையும் அதை பாக்குறோம். யார் கொடுத்தது? கலைஞர் அப்பா கொடுத்த டிவி. என்ன நமக்கு குறை? இவங்க பையனுக்கு லேப்டாப் வந்துருச்சு. இன்னைக்கு அண்ணன் பழனியப்பன் PhD டாக்டர் PhD முடிச்சுங்கிறாரு. நம்ம அண்ணனுக்கு தளபதியா இருக்குதான் ஓட்டு போடணும். ஓ ஓட்டு அண்ணன் வரணும்.